வணக்கம் பிள்ளைகள். வணக்கம்டா. வணக்கம் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ரைட். அவ பாருங்க, நாங்கள் எக்ஸாம் வச்சுறாங்கடா. பெல் வகையில பேப்பர் இருக்கா? ரைட். அப்ப பார்ப்போம். எல்லாருக்கும் மார்க்ஸ் வந்து போடப்பட்டிருக்கும். உங்க ரேங்க் லிஸ்ட் வந்து நான் குரூப்ல போடுவேன். வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்க குரூப்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போட ரெண்டாயிரத்தி இன்னும் நாளை தான் எக்ஸாம் முடியுது. நேரடி கிளாஸ் 5 இடத்துல நடக்குது. நேரடி கிளாஸ். அப்ப 5 கிளாஸ் 5 நாள் தேவையடா. சரி, கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, பிரச்சனைப்பா. இப்போ போல்ட் தான் உள்ள எல்லாம் இருக்கும். ரைட், ஓகேடா. பாருங்க, முதலாவது பாருங்க. அப்படியே பின்வருமாறு ரசாயன மாற்றம் அல்லாத கேட்டிருக்கிறான். சரியாடா, ரசாயன மாற்றம் அல்லாதது என்று கேட்டிருக்கிறான். விறகு எரிதல், இரும்பு துருப்பிடித்தல், மெழுகு உருகுதல், நீருக்கு சோடியம் சேர்த்தல். ரைட். இப்ப ரசாயன மாற்றம் அல்லாத பௌதிக மாற்றமா இருக்கும். அதானே? அப்ப என்ன சொல்லுவாங்க? விறகு எரிதல் வந்து நான் தெரியும் ரசாயன மாற்றம். விறகு எரிதல் வந்து ரசாயன மாற்றம். நீ பார்க்க வேண்டிய என்ன சொல்லுவாங்க? அது ஆரம்பத்தில் உள்ள பதார்த்தம் வந்து முற்றாக மாற்றமடைந்து புதிய பதார்த்தம் வந்துச்சுன்னு சொன்னா அது ரசாயன மாற்றம். பௌதிக நிலையில மட்டும் மாற்றம் ஏற்பட்டா பௌதிக மாற்றம். ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னாடா என்ன வரப்போகுது? மெழுகு உருவுதல்னு வரப்போகுது. ரசாயன மாற்றமாக இருக்கு. பௌதிக மாற்றம் அல்லாதது மெழுகு உருவுதல். 3ஆம் விடை. நீங்க உங்க பேப்பரை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். உங்க மார்க்ஸை சரியானாலும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரைட். அது 2வது பேர். முதலாவது தெரியும் 3ஆம் விடை. முதலாவதுக்கு 3ஆம் விடை. ரைட். 2வது பேர். பின்வருவனவற்றில் இரும்பு துருப்பிடிப்பதை தடுக்கும் அற்பன உலோகம் அல்லாது. ரைட். இப்ப பாருங்கடா, இரும்பு துருப்பிடிப்பதை தடுக்கும் அற்பன உலோகம் அல்லாது கேட்டிருக்கிறான். அப்ப இரும்பு துருப்பிடிப்பதை தடுக்க என்ன செய்யணும் சொன்னாடா, இரும்போட தாக்குதிறன் கூடிய உலோகங்களை தொழில்துறை செய்யணும். அதான் அற்பன உலோகம். அப்ப இந்த அற்பன உலோகம் தொழிற்பட போற யாரென்றால் அலுமினியம், மேக்னீசியம், நாகம் தான் என்ன செய்ய போகுது? அற்பன உலோகமாக தொழிற்படும். ஏற்கனவே பார்த்திருப்பேன். பதம்படி பார்த்தால் அற்பன உலோகம் அல்லாது என்று கேட்டால் செப்பு தாம்படை. ஆகவே அதுக்கு என்ன விடையடா? 3ஆம் விடைதான். அந்த 3வது விடைய பேர் ஆய்வு கூடத்தில் ஒட்சிசமாயை தயாரிப்பதற்கு பயன்படாத பதார்த்தம். பயன்படாது கேட்டிருக்கிறார். அது தெரியும். KMnO4 பயன்படுமா இல்லையா? பயன்படும். KMnO4 பயன்படுமடா ஒட்சிசனுக்கு. அதே மாதிரி KNO3 பயன்படும். படிச்சிருக்கிறோம். ஐதரசம் பெரோக்சைடு H2O2 பயன்படும். கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் பிரிகடைஞ்ச என்ன வருமாடா? CO2 தான் பெறப்போகுது. கால்சியம் ஆக்சைடும் CO2 பெறும். ஆகவே இது என்ன செய்யாது? பயன்படாது. இது வந்து CO2 தயாரிப்பதற்கு பயன்படும். அவ பயன்படாது கேட்டிருக்கிறான். யாரும் சொன்னார்? கால்சியம் கார்பனேட். ஆக நான் கார்பனேட். 3வது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் விடை. அந்த 4ஆம் விடை தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு கார்பனேட் சிறை செலுத்தும் போது உண்டாகும் பால் நிறத்துக்கு காரணம். சொன்னா தெளிந்த சுண்ணாம்பு நீர் கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீர்
இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடில் CO2 சேர்த்துக்கு என்ன செய்ய மாட்டாடா? கால்சியம் கார்பனேட் நீர்ல வந்து தொங்க நிலையில காணப்படும். இதான் என்னது காரணமாக இருக்க மாட்டா? பால்றதுக்கு காரணமாக இருக்கு. ஆகவே பால்றதுக்கு காரணமான பதார்த்தம் யாருன்னு சொன்னால் கால்சியம் கார்பனேட். இவரால் பால்றதுக்கு காரணமாக இருப்பேன். இவரால் பால்றதுக்கு காரணமாக இருக்கும். ஆகவே என்ன விடையடா? அதுக்கு 4ஆம் விடை. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் விடை. 5ஆவது பேர் இரும்பு பிரித்தெடுக்கும் போது தாழ்த்தியாக தொழிற்படுவது. நேரடி கேள்வி. யாரால் தாழ்த்தியாக தொழிற்படுவார்? கார்பன் மோனாக்சைடு. 1ஆம் விடை. ரைட். அடுத்த 6ஆவது பேர். 6ஆவது கேள்வி. இரும்பு உற்பத்தியும் சமன்பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்கேன். சமன்பாட்டை பார்ப்போம். 2 பேரும் சமன்பாடு. Fe2O3 பிளஸ் CO தாழ்த்தப்பட்ட இரும்பு பிரித்தெடுக்கப்பட்டதாக சொன்னா கட்டாயம் வரும். 2 இரும்பும் 3 CO2 வரப்போ. ரைட். இதைத்தான் உனக்கு எக்ஸ்டெண்ட் வந்துருக்கிறான். இதைத்தான் எக்ஸ்டெண்ட் போட்டுருக்கிறான். இது y என்று போட்டிருக்கிறான். இது z என்று போட்டிருக்கான். அப்ப என்னடா போகுது? 3, 2, 3. ஆகவே எத்தனாம் விடை? அதுக்கு 1ஆம் விடைதான். 6ஆவதுக்கு 1ஆம் விடை. ரைட். சரியாகலையா? குறிச்சுக்கொள்ளுங்க, குறிச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா சொல்லுங்க பிள்ளையர். ரைட். ஏழாவது பின் மாணவர் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சில பரிசோதனைகள் PQRS என தரப்பட்டிருக்காங்க. அது எவ்வகை தாக்கம் என்று கேட்டிருக்காங்க. நாங்க தாக்கத்தை கழிவு பார்ப்போம். என்ன சொல்லிக்கிறான்? இரும்பு தூளை கந்தகத்துடன் வெப்பமேற்றுதல். ரைட். அப்ப இரும்பு தூள் என்ன செய்ய போறோம்? கந்தகத்தோட சேர்த்து வெப்பமேற்ற போறோம். என்ன வருமாடா? FeS வரும். அது QVP. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வெப்பமேற்ற போறோம். அப்ப KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வெப்பமேற்ற வரப்போகுது. K2MnO4 பிளஸ் MnO2 பிளஸ் O2. அது RF. சுத்தமான இரும்பானியை F செப்பு சல்பேட் கரைசல் அமர்த்தி வைத்தார். என்ன வரும்? FeSO4 செப்பும் வரப்போகுது. அது RSF கால்சியம் குளோரைட்டு சோடியம் கார்பனேட் கரைசலை சேர்க்க போறோம்.
சோடியம் கார்பனேட் சேர்த்தா என்ன வருமாடா? கால்சியம் கார்பனேட்டும் சோடியம் குளோரேட்டும் வர போற. ரைட், இதான் நம்மளோட தாக்கங்கள். இப்ப வேற தாக்கத்தை இவர் என்ன தாக்கம் என்ன நடக்குது இங்க சேர்றதாகவே செயற்கை தாக்கம். இங்க என்ன நடக்குது? பிரிகலை ஆகவே என்ன தாக்கம்? பிரிகை தாக்கம். இங்க ஒரு ஆள் மட்டும் இடம்பெயர்ற ஆகவே ஒற்றை இடப்பேச்சு. இங்க ரெண்டு பேரும் இடம்பெயரும் ஆகவே என்னது? இரட்டை இடப்பேச்சு. என்ன முடியலாம்? முதலாம் விடை. அடுத்து எட்டாவது எட்டாவது இயற்கை சுயாதமாக காணப்படும் மூடாங்க. யாரா சுயாதமாக காணப்படின? தாக்கவிய தொடர்ல கீழோட 3 பேர். யாரா? பொன் பிளாட்டினம் பெர்லி. பொன் பிளாட்டினம் 3 சுயாதமாக காணப்பட போறேன். அதன்படி பார்த்தா இங்க நேரம் இருக்கிறார். இவர் 2 பேரும் உனக்குள்ள விடை. ஆகவே அதுக்கு முதலாம் விடை. குறி குறி லீனா சொல்லுங்கடா. ஒன்பதாவதுடைய பேர் 9வது பேர் கீழே தரப்பட்ட ஏபிசி ஆகிய கூற்றுக்களை கதைட்டா. 3 கூட்டு தந்ததுதான் ஏபிசியான்னு சொல்லிப்பேன். இவற்றில் ஐதரசமாயும் பயன்கள் கேட்டிருக்காண்டா. முதலாவது ரொக்கேட்டின் எரிபொருளாக பயன்படுது. ஐதரசன சரி. அடுத்தது ஒட்சியாசன் ஜுவாலையை தோற்றுவித்தல் ஒட்சிசமாய் தாவரன்னு மாயிரம் தேவை. அதுவும் வேற ஐதரசன் பேர் வர போற ஏயும் சியும் 3ஆம் படி. அடுத்த 10வது பேர் உலர் பனிக்கட்டு தொடர்பான புலியான கூட்டு கேட்டிருக்கிறாங்க. இதன் மூலக்கூட்டு CO2 ஆகும். சரி, கார்பனோட் சேர்த்தாடா உலர் பனிக்கட்டு என்றாரு. கார்பனோட் சேர்த்தால் திண்ம நிலையில காணப்படும். ஆனா சூத்திரம் CO2 வந்து சரியான விடை. ரைட். அடுத்தது இதனை வெப்பமேற்றும் போது திரவமாக நேரடியாக வாயுவாக மாறும். அதுவும் சரி சொன்னான். திண்ம CO2 வந்து ஹீட் பண்ணிக்க நாங்கள் CO2 வாயுவை ஒடுக்கின என்ன செய்யும்? திண்மமாக மாறும். அதான் உலர் பனிக்கட்டு.
இதை நாங்க திருப்பி வெப்பமாயிட்டே என்ன செய்யும் நேரடியாக வாயுவாக மாறுபட திரவமாக மாறாது அது சரியான விடை அது இதே இது உயர் ஒரு வெப்பநிலை கொண்ட பிழை உயர் வெப்பநிலை குறைவாக இருக்கு வெச்ச வெப்பநிலை -76 மிகவே குறைவாக இருக்கும் அது பிழையான கூற்று செயற்கை மத உருவாக்க பயன்படும் சரியான கூற்று ஆகிய பிழையான கூற்று மூன்றாம் விடை பிழையான தான் கேட்டிருக்காங்க மூன்றாம் விடை இது வந்து மிக குறைவான வெப்பநிலை கொண்டது -74 மிக மிக குறைவாக இருக்கு சரியாவில்லையா செகண்ட் பார்ட் போ செகண்ட் பார்ட் பாருங்க மாணவர் குழு ஒன்று ஆய்வு கூடத்தில் ஒட்சிசன் ஐதரசன் கார்பன் ஆக்சைடு ஆகிய வாயுக்களை தயாரித்தனர் அவர்கள் தயாரித்த வாயுக்களில் வாயு சாடிகளில் XY Z என பெயரிடப்பட்டிருக்கிறான் எங்களுக்கு வந்து பாருங்க வாயு XY தந்திருக்கிறான் ஆனா அதுக்குரிய தாக்கிகள் தந்திருக்கிறான் என்னன்னு நாங்க பயன்படுத்தி தந்திருக்கிறான் இப்ப அந்த அடிப்படையில் கேட்டுக்கோங்க XY Z ஆகியது நான் காணட்டான் XY Z வந்து இனங்காடானது இருக்கிறான் பாருங்க எக்ஸுக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம் பிள்ளை மேக்னீசியம் பேப்பரை பாருங்க மேக்னீசியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பயன்படுத்தப்படுது இப்போ மேக்னீசியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன இருக்கு அது வந்து ஐதரசம் வாயுவாக இருக்கு எக்ஸாம் பேராக ஐதரசம் வாயுவா இருக்கு அந்த வயிறு வந்து வேற கால்சியம் கார்பனேட் ஏச்சியம் பயன்படுத்துறோம் ஆகையுமே இருக்கு மை வந்து CO2 வாயுவா இருக்கு மை வந்து CO2 வாயுவா இருக்கு அடுத்தது சத்வதாரா இருக்கும் ஒட்சிசம் வாயுவாக இருக்கு ரெண்டாவது பாருங்க பீக்குவாக சேகரிப்பு முறையை குறிப்பிட்டா சேகரிப்பு முறைகள் தம்பி எல்லாரும் நீர் சாரா போட்டுங்க கனவு நிறைய பேர் வந்து நீர் சாரா போட்டிருக்கீங்களா என்ன வர போகுது பேர் அவன் முறைகள் வந்து நான் பேர் பாக்ஸ் அந்த அட்டவணையில பேர் சேகரிக்கும் முறை கீழே வந்து பலி சார்பாகன்னு கேட்டுருக்கேன் சரியாடா ரைட் இப்ப நாங்க பலி சார்பா தான் கொடுக்கணும் நான் சொன்னா நாங்க எழுதியிருக்க 2 முறை எழுதுகிறோம் ஆனா எக்ஸாமுக்கு என்ன முறை கேட்கிறோம் அந்த முறை தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இப்ப பி வந்து ஐதரசன் வந்து வலிசார்வஜனம் என்றால் வலியின் கீழ்முகப்பெயர் போடணும் சும்மா கீழ்முகப்பெயர் போட்டாப்புல அது மாதிரி ஒட்சிசம் வந்து வலியின் மேன்முகப்பெயர் சும்மா வந்து இதுல கீழ்முக பயிற்சி மேன்மை பயிற்சி போடாப்புல தம்பி நிறைய பேர் அப்படியும் போடுறீங்க கீழ்முக பயிற்சி மேன்மை பயிற்சியாண்டு அதுல போடணும் வலியின் கீழ்முக பயிற்சி வலியின் மேன்முக பயிற்சி சும்மா போகணும் நீங்க எதாண்டு போடாம போட்டா பிள்ளையிட நீரும் இருக்கு அப்ப நீங்க வலியின் கீழ்முக பயிற்சி வலியின் மேன்மைக்கு போட்டிருந்தா மட்டும்தான் மார்க்ஸ் வந்துருக்கு அடுத்த 3வது பேர் சற்றின் தாக்கத்தின் போது நடைபெறும் தாக்கத்துக்கான ஈடு செய்த ரசாயன ஜாமபாடம் திரட்டாமடா சற்று என்ன சொல்லலாம் KCl அப்ப என்ன இந்த 2 ஈடு சேர்ந்தா சமப்படுத்திருக்கோம் கட்டாயம் அவன் கேட்கணும் சேர்க்கணும் சமப்படுத்திருக்கணும் சமப்படுத்தாட்டி புல 1/2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் ஆகல சமப்படுத்தாட்டி புல அப்ப என்ன போகுது இந்த KCl 2 பேரும் இந்த 3 CO2 பேர் ஓகே சார் 3 O2 வரும் சரியாடா இதான் தாக்கம் அடுத்த கேட்கிறேன் மேற்படி தாக்கம் ஒவ்வகையான இருக்கிற 4வது என்ன தாக்கம் இது ரசாயன பிரிகை தாக்கம் ரைட் அடுத்த 5வது பார்த்து எழுத வேண்டாம் நான் சொல்றேன் வாயு வைய இனங்கான முறையை குறிப்பிட்டான்
வாயு வாயு என்னடா CO2 வாயு வேணும் தான் காணுவோம் தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு நாங்கள் செய்வோம் சுண்ணாம்பு பால்நிறமாகும் தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு வந்து நாங்கள் CO2 செலுத்துக்கு என்ன செய்வோம் பால்நிறமாக மாறும் தொடர்ந்தும் CO2 செலுத்தினா என்ன செய்யும் பால்நிறம் மற்ற போன்று எழுதுவோம் சரிதானே ரைட் அதை நான் சொல்றேன் எழுதும் அடுத்து ஆறாவது பேர் ஆறாவது சட்டை தயாரிப்பதற்கு KClO3 பதிலாக பயன்படுத்துவது வேறு பதார்த்தங்கள் அதாவது ஆக்சிஜனை தயாரிக்கிறதுக்கு பொஸ்பால்ல பார்த்ததுக்கு என்னது KMnO4 வரும் ஐதரசன் பெராக்சைடு வரும் KNO3 வரும் பொட்டாசியம் நைட்ரேட் வரும் அடுத்த ஏழாவது பேர் பின்வரும் பயன்களுக்கு பொறுத்தவரை வாயுக்களை குறிப்பிட்டான் அது பேர் தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்துறது தீயணைப்பு கருவி பயன்படுத்துறாரு CO2 வாயு சேதன தேர்வுகளை தாழ்த்துறதாரு ஐதரசன் வாயு ஒட்சியாசனை ஜுவாலை தோற்றுவிக்கிறாரு ஆக்சிஜன் வாயு ரைட் எழுதாக்கள் ஈகோளும் இல்ல தாக்கத்து மேல அம்புக்குறி போட்ட முக்கோணி போட்டா கீழே போட்டா எல்லாம் ஒன்றுதான் அம்புக்குறி வச்சாலும் அது மேலேயும் போடலாம் கீழையும் போடலாம் சரிதானே அது வந்து மே முக்கோணி போடுறது வெப்ப மாட்டை வெப்ப பிரிக்கின்ற காட்டை தான் போடும் ரசாயன பிரிய தாக்கத்து போல நாங்க முக்கோணம் போடுவோம் வெப்ப மேற்று அந்த காட்டை தான் முக்கோணம் போடுறோம் நாங்க அதுக்கு தாக்கத்து அம்புக்குறிக்கு மேலேயும் போடலாம் கீழையும் போடலாம் அது பிரச்சனை இல்லை ரைட் அடுத்தது பாருங்க ஆய்வு கூடத்தில் ஒட்சமாய் தயாரிப்பதற்கு அமைப்புகளை ஏற்பட்டிருக்கு இந்த தாக்கத்துக்கான ஈடு சாம்பளத்தை அடைஞ்ச போட்டிருக்கோம் பொட்டாசியம் பெரமங்கனேட் வெவ்வேறு KMnO4 K2MnO4 பிளஸ் MnO2 பிளஸ் ஒட்சிசன் இந்த ரெண்டு பேர் கனவே ரெண்டு போலையில ஆகவே பிழை அடுத்தது இங்கு உருவாகும் இரு அவதானங்களை குறிப்பிடட்டாம் ஏற்கனவே சொன்னது என்ன செய்ய வேண்டாம் ஒன்று வாயு குமிழி வெளியேறு அடுத்து என்ன செய்யும் நீர் மட்டங்கள் இறங்கும் அடுத்த மூன்றாவது தரப்பட்ட உருவில் உள்ள வாயு சேரின் முறை ரொம்ப அழைக்கப்படுமா கவனி உருவுல உள்ளது படத்துல உள்ளது என்ன முறை நீரின் கீழ்முக பயிற்சி நிறைய பேர் சும்மா கீழ்முக பயிற்சி போட்டீங்க தண்ணியும் போட்டிருக்க நீரின் கீழ்முக பயிற்சி அடுத்த நாலாவது இவ்வாழ்வை எவ்வாறு இனம் காண்பது கேட்டிருக்கான் என்ன இனம் காணலாம் அதாவது எரிந்த அணைந்த தனப்பூச்சியை வாயு சாடி கருவில் கொண்டு செல்லும் போது என்ன செய்யும் சுவாலையை தோற்றுவித்து பிரகாசமாக எரியும் கொப்பி எடுத்துப்ப எரிந்து அணைந்த தனப்பூச்சி தனல் இருக்கணும் தனப்பூச்சியை கொண்டு போய் என்ன செய்யும் சுவாலையை தோற்றுவித்து பிரகாசமாக எரியும் எழுதுவோம் எழுந்தா மட்டும்தான் 2 மார்க்ஸ் வந்துருக்கு இவ்வாயுவின் பயன்கள் 2 கேட்டா ஒட்சிசன் பயன் என்ன சொல்லலாம் ஒன்று சுவாசத்துக்கு அங்கிகளின் சுவாசத்துக்கு பயன்படும் வேற என்ன வருமாடா
பொருட்களின் தகனத்துக்கு பயன்படுத்தப்படும். வேற எழுதலாம் ஒட்சியசடன் சுவாலை ஒட்சியசடன் சுவாலையை தோற்றுவிக்கிறது பயன்படுத்தப்படும் என்று எழுதிக்கொள்ளலாம். வேற சுழியோடுகள் மலையோடிகள் என்ற செயற்கை சுவாசத்துக்கு, வேற சல்பூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் போன்றவற்றின் உற்பத்தி மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். நிறைய எழுதிக்கொள்ளலாம். ரைட். ஃபுல்லா கிளிவானுங்க. எழுதியாச்சாடா? ரெண்டுக்கு எழுதுங்க. படை பயன்களுக்கும் இனங்காண்ட முறைக்கும் எழுதுங்க. ரைட். அது ரெண்டாவதுலயே பாருங்க. ரெண்டாவதுலயே பாருங்கடா. கீழே பாருங்க. இரும்பு பிரித்தெடுப்பு பயன்படும் உபகரணம் கீழே தரப்பட்டுள்ளது. இரும்பு பிரித்தெடுக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படும்? எவ்வாறு அழைக்கப்படும் இரும்பு பிரித்தெடுக்கும் முறை தம்பி? தாழ்த்தல் முறை. நிறைய பேர் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? ஊதுல முறை என்றாம் போட்டிருக்கீங்க. என்ன முறை? தாழ்த்தல் முறை சொல்லியிருக்கிறேன். தாழ்த்தல் முறை. அது ரெண்டாவது பாருங்க. இரும்பு அடங்கிய தாது பொருள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஏர்மடைட். எவ்வாறு அழைக்கப்படும்டா? ஏர்மடைட் அழைக்கப்படும். ஏர்மடைட் போட்டாலும் சரி, அல்லது Fe2O3 என்று போட்டாலும் சரி. Fe2O3 ரசாயன சூத்திரம். இங்கு பயன்படுத்தப்படும் இரும்பு தாது தவிர்ந்த ஏனைய மூலப்பொருட்கள் என்று கேட்டிருக்கான். சரி, இரும்பு தாது தவிர்ந்த ஏனைய மூலப்பொருட்கள் யார் யார்? ஒன்று கற்கரியும் சுண்ணாம்பு கல். யாரா வரும் தம்பி? கற்கரியும் சுண்ணாம்பு கரியும் பேர். அடுத்தது எல்லாம் செய்தானே எழுதிக்கொள்ள நீங்க பாருங்க. இப்ப மேலே ரெண்டு குறிப்பிட்ட மூலப்பொருட்கள் பயன்படுத்துவதன் நோக்கத்தை தனித்தனியாக குறிப்பிடட்டான். அதாவது என்ன நோக்கம்? காவல். என்ன நோக்கம்? கண்டை காவனையும் மூன்று குறிப்பிட்ட குறிப்பிட்ட மூலப்பொருட்கள் என்ன காவனையும் பயன்படுத்துவாங்க. கற்கரி காவனோர் ஒட்சைட்டை பெறுவார். காவனையும் பயன்படுத்துறா காவனோர் ஒட்சைட்டை உற்பத்திக்கு பயன்படுத்துறோம். அதே மாதிரி கல்சியம் காவனைட் சுண்ணாம்புகளையும் பயன்படுத்துறோம் என்றால் இரும்பில் உள்ள கழிவுகளை அகற்றத்தில் விடும். இரும்பில் உள்ள கழிவுகளை அகற்றுறது. அடுத்த அஞ்சாவது இங்கு காணப்படும் மாசுக்கள். யாரா மாசுக்கள்? SiO2 சிலிக்கான் ஆக்சைடும் அலுமினியம் ஆக்சைடு. அடுத்தது இம்முறை மூலம் இரும்பு ஏற்படும் சூழல் பாதிப்பு ஒன்றை குறிப்பிட்டான். என்ன பாதிப்படா? தெரியுமே. ஒன்று சூழல் வெப்பநிலை உயர்வடையும். பச்சை வீட்டு வாயுகள் சேர்வதாலும் சூழல் வெப்பம் அடையும் அல்லது வலி மாசு அடையும். உலோக கழிவுகள் வெளியேறுவ மண் மாசு அடையும். என்ன செய்து கொள்ளலாம்? வெளியே கொள்ளலாம். அடுத்தது ஏழாவது பேர் இரும்பு பிரித்தெடுக்கும் போது இரும்பு தாழ்த்தப்பட்ட ஒரு இப்ப சொன்னதாக்கம் Fe2O3 பிளஸ் 3CO சமப்படுத்திருக்கோம்டா. 2 இரும்பு
3 CO2 சமப்படுத்தியிருக்கோம். அடுத்தது இங்கு உருவாகும் உலோக கழிவுகளவை உலோக கழிவுகள் யாரால் கால்சியம் சிலிக்கேட்டு அடுத்து கால்சியம் அலுமினேட் CaA2O4 கால்சியம் அலுமினேட் கால்சியம் சிலிக்கேட்டும் கால்சியம் அலுமினேட் உலோக கழிவு. அடுத்த பாருங்க பீக்கலிய பாருங்க பீக்கலி ஆய்வு குளத்தில் வாயு தயாரிக்கும் முறை கொண்டு அறிவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு உருவில் காட்டப்பட்டுள்ளது வாயு சேகரிப்பு முறை யாரு கேட்டுக்காங்க. என்ன முறை? வளியின் மேன்முக பயிற்சி எழுதணும். வளியின் மேன்முக பயிற்சி சரி வீர முதலாக பிள்ளைகள் கடைசி பார்க்கிறோம். வளியின் மேன்முக பயிற்சி. அடுத்தது இம்முறையில் சேகரிக்கப்படும் வாயு என்ன வாயு? CO2 வாயு. நாங்கள் இங்கே O2 போடல ஏன்னு சொன்னால் அடுத்த கழியை பாருங்க. அடுத்த கழிக்கு நாங்க என்ன செய்வோம்? ஆக்சிஜன் வராது. இவ்வாயுவை தயாரிப்பதற்கு தேவையான ஒரு ரசாயன பொருள் HCl ஆகுமா? இவ்வாயு தயாரிப்பதற்கான சமப்படுத்த வேண்டாம். 2000 வரும் CO2 வாயு தான் வரும். ஒரே கழி தானே. அப்ப 2ஆக என்ன போடுவோம்? CO2 வாயு தான் போடுவோம். இப்ப 3ஆக என்ன கண்டிருக்கலாம்? 3ஆக பாருங்க. இப்ப கால்சியம் கார்பனேட்டும் HCl தாக்கம் அடைஞ்சா என்ன செய்ய போகுது? கால்சியம் குளோரைட் பிளஸ் நீரும் CO2 வரும். அடுத்தது உலர் பனிக்காட்டியும் பயன்கள் கேட்டிருக்கிறான். என்ன போடலாம் விட ஒன்று மிக குளிரூட்டியாக பயன்படும் போடலாம், உணவு நற்காப்புக்கு பயன்படும் போடலாம், செயற்கை மழை உருவாகும் போடலாம். அடுத்த பார்த்துட்டு முடிப்போம். சீக்கவே சீப்பா தாக்கவியத்தை அடிப்படையாக கொண்டு எது அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கான்? எது அடிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கு? தாக்க வீதத்தை அடிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கு. தாக்க வீதம். 2வது பேர் 1 2 3 ஆகிய இடங்கானண்டா. 1 வந்து சோடியம், 2 அலுமினியம், 3 இரும்பு. அடுத்த 3வது பேர் 1 2 ஆகியன நீருடன் ஆடும் தாக்கத்துக்கான சமன்பாடு. அதாவது சோடியம் நீரோட என்ன வரப்போகுது? சோடியம் ஹைட்ராக்சைடு ஐதரசம் ஆயும் வரும். தம்பி எல்லாத்துக்கும் 2 போடுங்க, சமப்படுத்திருக்கணும். அதே மாதிரி அலுமினியம் நீரோட தாக்க முடியாது. என்ன செய்யும்? கொதி நீராவி போட்டு சும்மா விடக்கூடாது. என்ன செய்யும்? தாக்கம் அடைஞ்சு அலுமினியம் ஆக்சைடு நீர் ஐதரசம் ஆயும் வரும். அப்ப என்ன செய்ய போறோம்? இங்க 3 கொண்டே போட போறோம்டா. இங்க 3 போட போறோம், இங்க 2 போட போறோம். அடுத்த 4வது பேர் மக்னீசியம் ஆனது மக்னீசியம் சல்பூரிக் அமிலத்துடன் காற்றின் தாக்கத்துக்கான சமன்பாடு மக்னீசியம் சல்பேட்டும் ஐதரசம் வாயும் பரப்பு. அடுத்த தாக்க விதத்துடன் பயன்கள் உனக்கு தெரியும். என்னென்ன பயன்கள் இருக்குடா? ஒன்று உலோகங்களை களஞ்சப்படுத்தும் முறை என காணலாம். அர்ப்பண உலோகங்களை தெரிவு செய்யலாம். உலோக பிரித்தெடுப்பு முறை என காணலாம். இப்ப நிறைய கொள்ளலாம். അതിനെ കൊപ്പില ഭാഗത്തുള്ളത് താക്കം എഴുതിക്കും.
ரைட் எழுதிட்டீங்களா அவ்வளோ எல்லாம் உள்ள கடைசியா ஃபைனல் எழுதிட்டீங்களா உங்களோட மார்க்ஸ் எல்லாம் சரியா வருதா ரைட் எல்லாம் நிறைய பேர் செய்றீங்க கூட இல்லை அவதான பிள்ளை விட்டுருங்க அதான் நிறைய அவதான பிள்ளையர் இந்த மார்க்ஸ் காணாடாப்பா உங்க ரேங்க் லிஸ்ட் வரையில பார்த்துதான் தெரியும் என்ன வேணும்னு சொல்லி ரேங்க் லிஸ்ட் உங்க போடுவேன் நம்புறது பார்த்துக்கொள்ளுங்க ஆனா அழகு பரீட்சைக்கு இந்த 40 நிறைய பேர் 40 20 30 50 நிறைய பேருக்கு 50 50க்கும் 60க்கும் முடியல நிறைய பேருக்கு இருக்கு இதெல்லாம் அளவு பரீட்சையை பொறுத்தவரை இதெல்லாம் காணாது எப்ப அளவு பரீட்சைன்னு சொன்னா ஒரு பாடத்துல படிக்கிறது எக்ஸாம் அப்படி நீங்கள் கயஸ் வந்து தெரியல இப்ப சோமுல வந்து 94 இருக்கு நேரடி கிளாஸ் வைக்கல நான் போடுவேன் நான் கயஸ்னா அவங்க எடிட் பண்ணி போடுவேன் ஆண்டு 9ஆம் ஆண்டு போட்ட மாதிரி ஆனா கயஸ்காரக்கெல்லாம் நான் போட்டோட எடிட் பண்ணி போடுவேன் நேரடி கிளாஸ் முடியத்தான் தெரிய மாட்டா யாரு கயஸ்னா தெரியும் இதுவரைக்கும் நடந்ததுல 94 கயஸ் இருக்கு சோமுலையும் டிரெக்டா ஒரு டியூசன் முடிஞ்சது 4 டியூசன் ஒரு டியூசன் முடிஞ்சது இன்னும் 3 டியூசன் இருக்கு டிரெக்ட் கிளாஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கு அது முடிஞ்சாதான் உங்களுக்கு கயஸ் தெரியும் என்ன தெரியுமாடா அப்படிதான் காணாது தம்பியா கொஞ்சம் ட்ரை பண்ணி படியுங்கோ மற்ற வந்து என்ன